கைஸ் நான் டே ஷோ நான் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டேன். சரி ஓகே. ஹலோ கைஸ், நான் உங்கள் ட்ராகன் கேமர். ஸோ இன்றைக்கி நம்ம மைன்கிராஃப்டில் 100 டேஸ் சர்வே சேலஞ்சோட பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன மாதிரி கமெண்ட் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கன் தட்டி விடுங்க. அப்போ தான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு கொண்டு சேரும். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன பண்ணியிருப்பேன்னா அனிமல் ஃபார்ம், அப்புறம் ஸ்டார்டர் பேஸ் தான் கட்டியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதே மாதிரி வழக்கம் போல் நான் எனக்கு ஒரு கமெண்ட் இருக்குது, அது என்னென்னு இந்த வீடியோ கடைசி சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இப்போ நான் சொன்ன மாதிரி தான் நான் அனிமல் ஃபார்ம். இதாவது அடிக்கடி டபிள்யூ அமுச்சதுக்கு பதிலாக கியூமுட்டி போடுறேன். ஓகே, இப்போ இந்த வீடியோ நான் சொன்ன மாதிரி தான் ஒரு ஸ்டார்டர் பேஸ் தான் நான் கட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டர் பேஸ், அப்புறமேட்டு அனிமல் ஃபார்ம், அப்புறம் லாஸ்ட்டாக தான் ஃபார்ம். என்ன தெரில. இது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டர் பேஸ் கட்டிக்கலான்னு ஒரு நல்ல இடத்த கண்டுபிடிச்சி ஓகே இப்போ இந்த இடத்துல நல்லா இருக்குது. ஓகே, நம்ம இந்த இடத்த இது பண்ணிடலாம், அடைச்சி விட்டுடலாம். ஏன்னா டேட்டுக்காக நான் தீலுக்கு குதிச்சு இப்போ நான் மாட்டிக்கிட்டேன். ஓகே, ஐயோ நாயை குதிச்சிச்சு. நாய்க்கு ஒரு பேர் வைக்கணும். ஆமாம். ஓகே, இப்போ நாய் மவுளில் மாட்டிக்கிச்சு. நாய் வெளியில் கொண்டு வரணும். நான் எப்போவுமே பண்ணுறது. நீங்கள் பாருங்கள், 2 வந்துச்சு. அது என்னென்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸில் போனால் நமக்கு அது டெலிபோர்ட் ஆகி வந்தது. அது டெலிபோர்ட் ஆகுது. இது நல்ல விஷயம் தான். ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்த கிளியர் பண்ணிவிட்டு இங்கே நான் 8 x 8 அந்த மாதிரி தான் பார்க்க போகிறேன். 3 4 5 6 7 தான் இருக்குது. 8 ஆக்கில்ல, 8 இது. ஓகே எல்லாத்தையும் மைண்ட் பண்ண வேண்டாம். ஓகே கரெக்டாக இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் இது வேணும். இது 6 தான் இருக்குது. ஸோ மீண்டும் நம்ம எல்லாம் மைண்ட் பண்ணி இன்னும் நம்ம பெருசாக்கிடலாம். 8 x 8 தான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே, அதுக்கு ரெடியானே நம்ம போய் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணோன்னா இந்த வீடு கொஞ்சம் சிம்பிளாக தான் கிடச்சி. இப்போ வில்லேஜ் வீடு மாதிரி தான் பிளான் பண்ணுறேன். அது என்னென்னா கார்னர்ஸில் வுட்டு, அப்புறம் நடுவில் ஸ்டோனு, அப்புறம் அது எப்படின்னா அது கிளாஸில் வைக்கணும். ஓகே நமக்கு மரம் வேணும். இந்த பிளேட் எடுத்து வச்சுட்டு நம்ம போய் மரத்தை தேடி போவோம். மரம் அதாவது அந்த அயங்கலம் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் வெறும் மோசமாக நின்றுக்க. ஓகே, இப்போ நம்ம இங்கே அந்த மரம் இருக்குது. இந்த மரத்தில் நம்ம மைண்ட் பண்ணி எடுத்துப்போம். ஓகே, எல்லாத்தையும் எடுத்து மைண்ட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் A few moments later. ஓகே, மரத்தில் மைண்ட் பண்ணிவிட்டு நான் மரத்தை மைண்ட் பண்ணுறதுல காமிச்சிக்க மாட்டேன். நான் நிறைய மரம் மைண்ட் பண்ணியிருப்பேன். பார்த்தீங்கன்னாவே தெரியும். அங்கே பாருங்கள், இது ஒரு பெரிய மரம். ஆப்பிள் விழுவுது. ஆப்பிள் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம இங்கே கொலமுக்கு போன வழியே இப்படிதான் தண்ணிக்குள்ளே குதிச்சுட்டு இருந்தா. நாமளும் போய் குதிப்போம். ஓகே, உள்ளே போயாச்சு. இங்கே பாருங்க, நானும் கொலமுக்க போய். ஓகே, இப்போ நம்ம மறுபடியும் வந்த வேலையை பண்ண வேண்டாம். அதாவது ஸ்டார்டர் பேஸ்க்காக நமக்கு வீட்டுக்கு மைண்ட் பண்ணியிருப்போம். இதுதான் என்னோட அதாவது 2 எடுத்த வீடு, அது ரெண்ட். இப்போ நம்ம ஆனுவல் செஞ்சுக்கலாம். ஆனுவல் ஏன் எதுக்கு செய்கிறேன்னா சொன்ன பேர் வைக்கணும்னு அதை இப்பயே பேர் வச்சு போகிறேன். ஓகே, இது நம்ம பிளாக் இருக்கிறது நம்ம இன்கட்டாகவே வச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம போய் ஆனுவலில் இது பண்ணிட வேண்டாம். ஆனுவல் வச்சு நமக்கு ஒரு நம்ம நாய்க்கு பேர் வச்சிடலாம். பேர் நேம் டேக் எடுத்து வச்சு
என்ன பேர் வைக்கலாம்னா ஸ்பைக்குன்னு பேர் வைக்கலாம். SPIKE. ஓகே. என்சான்மெண்ட் காஸ்ட் 1, அதாவது ஒரு லெவல் கேட்பாங்க. இதுக்கு நேம் டெக் இல்லை. நேம் டெக் எனக்கு பேப்பர் வேணும். பேப்பருக்கு நான் சுகர் கேன் வேணும். அதனால் அது நம்ம அப்புறமேட்டு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து எங்கே போயிட்டுருக்கோன்னா வீடு கட்ட உள்ள வைக்கணும். ஓகே, இப்போ இந்த மாதிரி தான் வுட் வைக்கணும். இன்னொன்று வச்சுப்போம், இன்னொரு வுட் பிளாக். அதே மாதிரி எல்லா இடத்துலையும் வைக்க வேண்டாம். ஓகே, எல்லாமே அதே மாதிரி வச்சாச்சு. இப்போ வந்து அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி வைக்க போகிறேன். ஓகே, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வச்சுட்டு வேண்டாம். ஓகே, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா என்ன பண்ணுறது, நமக்கு வந்து இது ஸ்டோன் வச்சு இதை நம்ம கவர் பண்ணிடலாமா? இல்லை, நான் கிளாஸ் கிடச்சா கிளாஸ் வச்சுட்டு இந்த நடுவில் தான் கிளாஸ் வைக்க போகிறேன். நடுவில் மட்டும் இந்த இடத்துல வைக்கலாமா வேண்டாமா? இல்லை, இந்த இடத்துல நான் பிளாங்க்ஸ் வைக்க போகிறேன். அதனால் இது வச்சு போட்டேன். நம்ம பிக்கெக்ஸ் வச்சுட்டா மைண்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம போய் அது என்ன பண்ண போகிறோன்னா அந்த பிளாங்க்ஸ் செஞ்சுக்கிட்டு பிளாங்க்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சு வேண்டாம். ஓகே, இப்போ நம்ம போய் பிளாங்க்ஸ் வச்சு எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே, பிளாங்க்ஸ் தீர்ந்து போச்சு. மறுபடியும் மரம் வேணும். இது மரத்துக்கு ஒரு பஞ்சமாக இருக்குது. ஓகே, அங்கே ஒரு மரம் இருக்குது. இந்த மரத்தை போய் இப்போ தான் எனக்கு தெரியும் அது பேர் என்ன, இது எப்படி சொல்கிறது சி வந்துட்டுனா இது ஜூம் ஆகும்னு இப்போ தான் தெரியும். அதான் நான் அதை வச்சு தான் ஜூம் பண்ணி பார்த்துட்டு போனேன். இப்போ நைட்டாக போகுது. இதை நம்ம வந்து எங்களோட பெட் இருக்குது. என்னென்னா ஓடிருப்பேன் வில்லேஜுக்கு. ஓகே, ஓகே, நம்ம தூங்கி எழுந்தியாச்சு. இப்போ நம்ம போய் மறுபடியும் வீடு கட்டுற வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி எனக்கு வுட்டு வேணும். நம்ம வுட் எடுக்க போக வேண்டாம். வுட் எடுக்க போகலாம். ஸ்பைக். ஓகே, இப்போ எல்லாத்தையும் வுட்டில் நிறையா மரத்தை கண்டுபிடிச்சி எல்லா மரத்தையும் மைன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இந்த கோழி அடிச்சிட்டு கோழி சும்மா தான் அடித்தேன். இந்த கோழி அடிச்சாச்சு. இந்த கோழி அடிச்சிட்டேன். இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னா நமக்கு சாண்ட் தேவை. என்ன பண்ணி அடிச்சுன்னு இங்கே நாய் வந்து இதை கதம் பண்ணி விட்டுரும். ஸோ நமக்கு சாப்பாடுக்கு பஞ்சம் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பைடர். இப்போ இந்த ஸ்பைடரும் நம்மளை போய் வம்புக்கு இருக்க வேண்டாம். ஏன்னா எனக்கு போர் அடிக்குது. அந்த ஸ்கெலிட்டன் ஃபஸ்ட்டு 2 வீடியோஸில் நான் ஸ்கெலிட்டன்னு இவனு சாம்பி எல்லாம் பார்த்து அவனும் என்னை அடித்தாங்க, நானும் அடித்தேன். அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இந்த டைம் நான் கேவ் பக்கமே போகிறதில்ல. நான் வீடு கட்டணும் நான். ஓகே, இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல இப்போ சைன் பண்ணி போனால் வேலைக்கு ஆகாது. ஏன்னா இது ரொம்ப தண்ணி அதிகமாக இருக்குது. ஏதோ வேறு கண்டுபிடிக்கலாம். வேறு எங்கே ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். அங்கே ஒன்று இருக்குது. ஸோ நான் இங்கே இருந்த நாயை காணும். சரி, அது வந்துடும். சரி, ஓகே, இப்போ நம்ம போய் இந்த சாண்டை மைன் பண்ணிடலாம். ஓகே, மைன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து எங்கே போயிட்டுருக்கேன்னா இதுக்கு வீட்டுக்கு நம்ம போகணும். இது ஃபுல்லாக ஏற்றிக்கலாம். ஓகே, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ நம்ம வீடு கட்டிட்டு இருந்த இடம் இதுதான்.
மறுபடியும் வுட்டு இருக்கா, வுட்டு கொஞ்சோண்டு பிளாங்க்ஸ் எடுத்துக்கிட்டு ஓகே 41 பிளாங்க்ஸ் இருக்குது. இப்போ இதை வச்சு நம்ம கவர் பண்ண வேண்டாம். ஓகே இப்போ எல்லாத்துக்கும் வருது. இது ஒரு பிரச்சனைனா இங்கே மேலே இடிக்கும், இதெல்லாம் இதையும் நம்ம எடுத்துகிட்டு பண்ணணும். ஓகே இது நான் ஹைட் பண்ணிட்டேன், ஏன்னா இடிக்குது, அதனால நான் ஹைட் பண்ணிட்டேன். ஓகே இப்போ நம்ம ஃபர்னஸ் வச்சு என்ன பண்ண போகிறேன்னா சமைக்க போகிறோம். இல்லை ஏன்னா சமைக்கிறதுக்கு இடம் இருக்குது, நான் சமைக்க போகிறேன். சேண்டு நம்ம சேண்டு இருக்குது நம்மகிட்ட. இப்போ நான் எதுக்கு சேண்டு எடுத்து வந்தேன்னா இதை நம்ம உருக்கணும்னு வைங்களேன், நமக்கு கிளாஸ் கிடைக்கும். இதில் நான் 30 சேண்டு மைண்ட் பண்ணிட்டு எடுத்து வந்தேன். 30 சேண்டையும் இது பண்ண வேண்டியதுதான். ஓகே இப்போ இந்த சேண்ட்லேருந்து கிளாஸ் கிடைக்கும் நமக்கு. கிளாஸ் வச்சு நம்ம வீடு இது பண்ணிடணும். அது வரைக்கும் நம்ம காப்பர் ஸ்டோன் வச்சு ஐயா இதை வேறு காப்பர் ஸ்டோன் நேரத்தை கவர் பண்ணியாச்சு. ஓகே காப்பர் ஸ்டோன் வச்சு நேரத்தை கவர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கிளாஸ் வச்சு இது பண்ண போகிறோம். ஓகே நான் கிளாஸ் தீந்து பிடிச்சி சொல்கிறதுக்குள்ளே எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டேன். ஓகே இப்போ எல்லாத்தையும் பண்ணியாச்சு, அதில் ஒரு விடிஞ்சிருச்சு. ஓகே இப்போ நான் வந்து இது அதுதான் இனிமேல் நம்ம கனெக்ட் தேவையில்லை. ஸோ நமக்கு உள்ள எடுத்து வச்சிடலாம். இதில் இது கிளாஸ் நமக்கு 6 கிளாஸ் இருக்குது, மிச்சம் இன்னும் இருக்குது சேண்டு, அது நான் உருக்கல இன்னும். ஓகே இதில் கவர் பண்ணும். ஐயோ இது நான் வைக்கிறதுக்குள்ளே நான் பாடு இருக்கேன். ஐயோ ஐயோ எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிளாங்க்ஸ் எடுத்துக்கிட்டு 44 பிளாங்க்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ இதை வச்சு நான் டோர் செய்ய போகிறேன். டோர் எதுக்குன்னா இது உடச்சிடலாம். நான் கையை ஆக்ஸ் வச்சு நான் நினச்சா உடச்சிடலாம், ஆனால் நான் சோம்பேறி படுத்துக்கிட்டு அதே எவன்டா போய் ஆக்ஸ் எடுத்து உடைக்கிறதுன்னு கையிலே உடச்சிடல. இது நாய் நாய் சாரி நாய். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஓகே இப்போ நமக்கு எதுவும் தேவையில்லை. இப்போ நம்ம போய் பூவை பறிச்சிட்டு வந்து நம்ம பெட்டுக்கு கலர் கொடுக்க போகிறோம். ஐயோயோ ஆனால் என்கிட்ட பெட் இல்லையே, பெட்டை மைண்ட் பண்ணி அப்போ எடுத்துக்கலாம். இந்த ப்ளூ டை வச்சுன்னா ப்ளூ பெட் கிடைக்கும். ஆக்சுவலாக நான் ஒரு ப்ளூ பெட் நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன்னா அது நான் அதை எப்படி சொல்கிறது, இது காவல் ஸ்டோன் வைக்க மறந்துட்டேன். ஓகே நம்ம காவல் ஸ்டோன் எடுத்து வச்சிடலாம். இன்னும் ஒன்று தேவை. ஓகே நம்ம காவல் ஸ்டோன் இன்னும் ஒன்று எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம காவல் ஸ்டோன் சுத்தமாக தீர்ந்து போச்சு. ஓகே பெட் வைக்கலாம். பெட் இங்கே வச்சா இல்லை இங்கே வச்சா கரெக்டாக வராது, நம்ம தள்ளிச்சிடலாம். ஈக்குவலாக கட்ட மாட்டேங்கிறேன் நான். இந்த சைடு வச்சுதான் ஓகே இது கரெக்டாக இருக்கும். இப்போ என்ன பண்ணணுன்னா நான் போய் அந்த இடத்த காலி பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஆக்ஸ் செஞ்சுப்போம். ஏன்னா ஆக்ஸ் ஹெல்த் கம்மியாக இருக்குது. இப்போது திடீர்னு போய் உடஞ்சி போச்சு அவன் செஞ்சுக்க முடியாது. அதனால் நான் இப்போயே போய் செஞ்சுக்க போகிறேன். ஓகே இந்த கிராஃபிங் எடுத்துக்கலாம். கிராஃபிங் லேபிளில் நம்ம வந்து பெட்டுக்கு பக்கத்தில் வச்சுக்கலாம். ஓகே இப்போ நம்ம அந்த பழைய நம்ம ரெண்ட்டுக்கு எடுத்த வீடை போய் அந்த ஷிஃப்ட் பண்ணணும். இங்கே பார்த்தா குழந்தை பார்த்தேன்.
இவன் 6 ப்ளூ ஐஸ் தரம் இது வச்சு நான் ஒன்று போகிறேன். இது ப்ரோச்சோல், இது என்னன்னு தெரியல. ஓகே போய் வேண்டாம், இது எதுவும் தர மாதிரி தெரியல. இல்லை நான் ஒன்று என்ன பண்ண நினச்சேன்னா, ஓகே இப்போ நம்ம வந்து இப்போ இந்த இடத்த ஃபுல்லாக ஷிஃப்ட் பண்ண வேண்டியதுதான். ஓகே இது ஃபஸ்ட்டு இந்த இடத்த வச்சுட்டு ஸ்பிட்டிங் டேபிளை வச்சுட்டு இப்போ வந்து நான் இந்த ஆனுவலை நான் வேறு இதில் வைக்க போகிறேன். இது ரொம்ப இதாகுது, அதனால் நான் சொல்ல மறந்துட்டேன். அப்போ ஃபர்னஸையும் நம்ம வந்து லைனாக அடிக்க வச்சிடலாம். இது நம்ம ஸ்ட்ரைட்டாக வைக்கணும், மாற்றி வச்சுக்கக்கூடாது. ஓகே இப்போ நம்ம ஃபர்னஸ் ஸ்ட்ரைட்டாக வச்சாச்சு. ஓகே வீடு ஃபுல்லாக ரெடி ஆச்சு. ஓகே இருங்க எனக்கு செஸ்ட்டு வேணும். ஏன்னா செஸ்ட்டு இல்லாமல் எப்படி ஸ்டோரேஜ் பண்ணுறது? ஓகே ஒரு செஸ்ட் பத்தது, எனக்கு 2 செஸ்ட் வேணும். ஓகே இப்போ அந்த செஸ்ட்டு வச்சு இந்த இடத்துல வைக்க முடியாது. ஸோ இதை எங்கே வைக்கணும்னா கிராஃபின் டேபிள் எடுத்து இது ஓரமாக வச்சிருந்தேன்டா. இந்த கிராஃபின் டேபிள் எடுத்துடலாம். ஓகே நம்ம கிராஃபின் டேபிள் எடுத்து இப்போ அதை ஓரமாக வச்சிடலாம். இந்த 2 கிராஃபின் டேபிள் இருக்க போகிறேன், என்ன எமர்ஜென்சிக்கு. இது என்னென்னா வீட்டுக்கு நான் அடிக்கடி இப்போ வெளியில் போவேன். இப்போ எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை என்னென்னா, இந்த பொட்டேட்டோ இல்லை கேரட் இல்லை ஃபார்முக்கு தேவை. அது இல்லை எனக்கு வீட்டு எதுக்குன்னா வீட் சீட்ஸ் தேவை. அதுக்கு முன்னாடி வீட்டு எதுக்குண்ணா இந்த சமாதி இதை நான் ஷிஃப்ட் பண்ணேன். நான் ஷிஃப்ட் பண்ண மறந்துட்டேன். அந்த வீடியோ முடிச்சுட்டு எடிட்டிங்கில் தான் நானே கவனித்தேன். அதனால் அது இது மறந்துட்டேன். ஓகே அதனால் நான் அடுத்த வீடியோவில் தான் நான் அந்த சமாதியை ஷிஃப்ட் பண்ணுவேன். எனக்கு நிறைய பேர் யோசிச்சுப்பீங்க, ஏன்னா நாய் சமாதி கட்டினேன்னு. அது செத்து போயிடுச்சு. எனக்கு ரொம்ப ஷாக்கு. எனக்கு அப்படியே ஒரே ஷாக்கு. அந்த செத்து போச்சுன்னு காமிச்சும் போது அதனால தான் ஒரே ஷாக்கு. நான் போன வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன். அது அப்படியே ஷாக்கிங்காக இருக்கிற மாதிரிலாம் போட்டு இது பண்ணியிருப்பேன். அது ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு எனக்கு. இன்னும் நாய் காணும், அது இந்த ஒரு நாய் மட்டும். அந்த நாயெலாம் சொல்லணும். ஓகே இப்போ இந்த டோர் நமக்கு தேவையில்லை. இப்போ நம்ம தூங்கிடலாம். ஓகே நான் வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது நான் கவர் பண்ணுறேன். எதுக்குண்ணா இது ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து இந்த இடத்துல தான் நான் ஃபார்ம் வைக்க போகிறேன், அனிமல் ஃபார்ம். இந்த இடத்துல ஓப்பனாக இருக்குது, ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குது. ஸோ இதனால் இந்த இடத்துல அனிமல் ஃபார்ம் வச்சுலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஓகே இப்போ நம்ம அந்த ஃபென்ஸ் செய்யணும் எப்படின்னு தெரியாது எனக்கு. ஸோ ஃபென்ஸ் எப்படி செய்யணும் பார்த்துக்கலாம். ஓகே 2 ஸ்டிக் நடுவில், அப்புறம் அந்த 2 சைடு பிளாங்க்ஸ். ஓகே இந்த மாதிரி வச்சிட வேண்டாம். இது வேறையா இப்படி தான் வைக்க போகிறோம். ஓகே இன்னும் 10 பிளாங்க்ஸ். இன்னும் வந்து ஓகே ஃபென்ஸ் கிட் நமக்கு மட்டும் 15 இருக்குது. அதை வேறு வச்சு ஃபென்ஸ் கிட் சொல்லிட்டேன். ஃபென்ஸு இப்படி செய்யணும். ஓகே ஓக் ஃபென்ஸ் கிட் செஞ்சுக்கிட்டு ஓகே இப்போ நம்ம வந்து ஃபென்ஸ் வச்சு கவர் பண்ண போகிறோம். ரொம்ப பெருசாக இருக்க போகிறோம். அதனால நான் நிறைய வுட்டில் மைண்ட் பண்ணியிருப்பேன். அதை நான் கட் பண்ண போகிறேன். ஏன்னா வீடியோ இதுக்கு ஏற்கனவே ரொம்ப பெருசாக இருக்குது. இதில் வேறு அது எதுவும் 52 நிமிஷம் நினைக்கிறேன். ரொம்ப பெருசு, 1 மணி நேரம். அதனால் அதை கட் பண்ணிடுவேன். A few moments later. ஓகே நான் ஃபுல்லாக இது பண்ணிட்டேன். இப்போ இதில் போட்டிங்கன்னா இந்த வில்லேஜஸ் இது சொல்லுவாங்க, அந்த தெரியல. இந்த இடத்துல இருக்கேன். இந்த இடத்துக்கு நம்ம வீடியோ போடுறதுல காமிக்கவே இல்லைன்னு கேட்டிங்கன்னா, நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். அப்போ மட்டும் நான் நினச்சி இது நான் போனேன் சும்மா. இது மாடா
இல்லை அந்த கொலை அந்த இவன் சத்தம் கேட்குது, வில்லேஜ் சத்தம். ஏதாவது படிக்கட்டு போயிட்டே இருக்கு. அங்கே ஆண்டாச்சு. இது என்னென்னா ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டான தான் வந்து ஒரு வில்லேஜ் இருக்குது. அந்த வில்லேஜில் இப்போ நான் சொன்ன மாதிரி பொட்டேட்டோ கேரட் எல்லாம் நான் இதுக்கு வேணும், அந்த ஃபார்முக்கு. அதனால் அது தேடி நான் வந்தேன்னா அங்கே வந்து பார்த்தா இது வந்து அப்புறமேட்டா இது பார்த்தேன். சரி இது நம்ம போய் பார்த்துலாம் சொல்லிட்டு நானும் வந்தேன்னா கடைசி பார்த்தா ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். சரி இப்போ சொல்லிட்டு நான் இதுலேருந்து கண்டினியூ பண்ணுறேன். இப்போ தாங்க பாருங்க, இதில் ஆயங்கள் அடிச்சிச்சுருந்தாங்க. இன்னொருத்த ப்ளூ கலராக சுற்றிட்டு இருந்தா. இது என்னது, இதை போன வழியில் எனக்கு காமிச்சிருப்பேன். இது வந்து வில்லேஜஸ் அடித்தா ஆமினிவஸ் ஆகும், அது பேட் ஆகும், அது என்னன்னு தெரியல. ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சது இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த தூக்கி போட்டுற வேண்டாம். இது கிராஸ் ப்ரோ இருக்குது, நம்ம கிராஸ் ப்ரோ. அங்கே ஒரு ப்ளூ கலர் சுற்றிட்டு இருக்காங்க, அவனும் அடிச்சிச்சுருந்தாங்க. இவ ஒருத்தன் அயங்குளம் ஹெல்ப் பண்ணு. அயங்குளம்னுக்கு அவன் பாட்டு நின்றுக்கா. ஓகே இன்னொருத்தக்கா இவனை நான் அயங்குளம்ன்ற மாட்டி விட்டாரு. ஓகே வா வா வா. அயங்குளம் இருக்கேன்னு ஒருத்தன் சட்டம் போட்டுட்ருக்கா. இவங்க எப்படி இந்த டைம் நான் பார்க்கவே இல்லையே இவங்கள. ஓகே அயங்குளம் எனக்கு ஹெல்ப் பண்ணு, எனக்கு ஹெல்ப் பண்ணு. அயங்குளம் நெச்சிட்டு போயிட்டு போகுது. அயங்குளம் சூப்பர் அயங்குளம். என்னென்னமா விட்டு கிளம்பி பார்த்தேன். நயன் இல்லை. ஆஹா இல்லைண்ணா. ஐயா ஏன்னா இவனை நான் ரிப்பேர் பண்ணியிருப்பேன். எங்கள் அயன் இல்லை, அயன் அந்த செஸ்ட்லேயே விட்டுட்டு வந்துட்டேன். அந்த இடத்துல தான் இவனு அந்த ப்ளூ கலர் மட்டும் என்ன அடக்கி வச்சுருந்தாங்க. யார் அந்த ப்ளூ கலர் மட்டும் எந்த தெரியல. இங்கே ஒரு வில்லேஜஸ் இருக்கான். இவனை நானே சமாளிச்சிருவேன். ஷீலஸ் இங்கே பாருங்க கிராஸ் ப்ரோ என்ஜாய்டு கிடச்சி நல்லாயிருக்கும். கிடைக்கல. ஸோ கிராஸ் என்ஜின் கிராஸ் சரி என்ன என்ஜின் பண்ணியிருக்குது பார்க்க பார்த்தா அதுக்குள்ளே எந்த கொலக்குள்ள முக்கானா நீனடா என்னமா தர. நான் கன் போடுறேன் என்னமா தரா நேம் தக் தரா. நம்ம எம்ப்ராய்டு 4 எம்ப்ராய்டுக்கு இது வேஸ்ட் பண்ணிக்கிட்டு சுகர் கேனே எடுத்துடுவேன். உங்கள் பக்கத்தில் தான் இருக்கும் சுகர் கேன், நம்ம போய் அந்த சுகர் கேனே எடுத்துக்கலாம். ஓகே எங்களை முன்னே விட்டுட்டு போகிறேன். அங்கே வில்லேஜஸ் வந்தால் பார்த்துக்கோ. ஓகே இப்போ நம்ம வில்லேஜ் வந்தாச்சு. அந்த ப்ளூ கலர் மாட்டி சுற்றிட்டு இருக்கான். இவனோட ஒன்று தெரியும் என்ன இவ அது என்னென்னா தெரியாது. அது என்னென்னா இவன் போனானா இவனை கிளிக் பண்ணால் அதை பெட்டாக்க முடியும்னு ஒரு இதில் பார்த்தேன். இவன் பேர் ஏதோ 7 ஸ்டார்ட் ஆகும். அது வந்து அவன்கிட்ட நான் சும்மா கிளிக் பண்ணா பிரெட்டு கையில் திட்டா அப்புறமேட்டு என்னையே ஃபாலோ பண்ணி ஆரம்பிச்சிட்டான். இவன்ட்டு ஏதாவது ஐட்டம் கொடுத்தோன்னு ஏதாவது இவன்கிட்ட பிரெட்டு கொடுத்தோம்னா நம்மள்கிட்ட ஃபாலோ பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ நம்ம வந்து இந்த இவனே நம்ம சுற்றி வரேன் என்கிட்ட. ஓகே இப்போ நான் வந்து இதில் வேறு நான் இது ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா, ஆக்சுவலாக நான் சுற்றுது இருந்தது ஒன்று தேடி. அது என்ன ஃபார்ம், அந்த ஃபார்ம் ஹவுஸு அந்த ஃபார்மே இல்லை. இங்கே அந்த ஃபார்மே இல்லை. இங்கே ஃபார்ம் இருக்குது தான் இந்த வில்லேஜுக்கே வந்தேன். இது நான் எனக்கு இங்கே ஒரு இன்னொரு வில்லேஜ் இருக்குது பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் தண்ணி போகணும். அது பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ நான் போட் செஞ்சு போக போகிறேன். ஓகே அது என்ன சைடு போகுதோ தெரிலையே. நான் அது எப்போ பார்த்தேன்னா தெரில. நீங்கள் இது பக்கத்தில் தான் ஒரு வில்லேஜ் இருக்குது, என்னால் அதை உணர முடியுது. அதனால நான் வந்து அந்த வில்லேஜுக்கு நான் போக போகிறேன். இப்போ பக்கத்தில் தான் ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். ஓகே நான் அடிச்சிட்டேன். அதனால தான் எனக்கு இது கேட்குறேன். ஆஹா 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 இப்போ இங்கே இந்த இடத்துல தான் எனக்கு உணர முடியுது. ஸோ இந்த இடத்துல இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போனோன்னா நமக்கு வில்லேஜ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு போட் செய்யணும். அது எங்கள் போட் செய்யும் ஒரே பிளாங்க்ஸ் தான் இருக்குது. போட் செய்ய நமக்கு பிளாங்க்ஸ் வேணும். ஸோ நம்ம விட்டு தானே போய் மைண்ட் பண்ணிடலாம். ஓகே இப்போ அதே முட்டை கோழி போட்ட முட்டை என் கையில் இருக்குது. ஓகே ஓகே இப்போ இந்த இடத்துல இந்த டார்ச் இங்கே வச்சுக்கணும். இல்லைன்னா
வில்லேஜ் கருக்கும்னா வர கருக்கும்னு ஆயிரும். ட்ராகன் கேம் இருக்குது, கருக்கும்னா இருந்தாவே பிடிக்காது. ஸோ அதெல்லாம் நான் தான் வச்சு விட்றேன். மரத்தை வெட்டிட்டு எனக்கு மரம் ரொம்ப தேவை. ஆனால் தான் ஒரு ஐயோ தூக்கி விட்டேன் முட்டையை. இப்போ ஏதாவது ஒரு வீடு கண்டுபிடிச்சி அதில் ரெஸ்ட் இருக்கணும் நாம். என்ன பெட்டு எங்கிட்ட இல்லை. இங்கே ஒரு பெட் இருக்கு. ஐயா டேய் உங்களோட ட்ரேடே பண்ணலடா போட. ஓகே மறுபடியும் என்ஜாய் தந்துச்சு. நீ இல்லையா சரி போ. ஓகே இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா மறுபடியும் வீட்டு மெயின் பண்ணி ஆயிடுச்சு. அதுக்குள்ளே நைட் ஆயிடுச்சு. சரி இப்போ நாங்கள் கிராஃபிக் டேபிள் இங்கே இருக்குது. ரெண்டு தான் நான் ஒன்று ஐயா வாங்கி ஒன்றுலே மாட்டிக்கிட்டேன். ஒன்று இருந்தேன். ஐயோ இதெல்லாம் அடிக்கடி எனக்கு வாயிலே நுழைய மாட்டேங்குது. இப்போ பாருங்கள் போட் செஞ்சாச்சு. இப்போ நம்ம அந்த கிராஃபிக் டேபிள் எடுத்துக்கிட்டு போட் அது யாரோ சருன்னு போனது. சருன்னு யாரோ போன மாதிரியே. நீ அந்த ப்ளூ கலர் மண்டையா உன் பேர் தான் எனக்கு தெரில. இந்த ப்ரெட்டை வேறு கையில் சுற்றி என்னையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். இன்னொன்று தருவெல்லாம் பார்க்காத. எனக்கே சோத்துக்கு இது இல்லாமல் தான் நான் சுற்றிட்டு இருக்கேன். இந்த ப்ரெட்டு மட்டும் தீண்டுச்சின்னு வைங்க நான் பாட்டுக்கு அதுதான். ஓகே இப்போ இந்த வழியாக தான் போகுது வழி. அங்கே பாருங்க நான் சொன்ன மாதிரியே நான் வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி தான் அது என்ன சொல்லுவாங்க அது சென்ஸ் ஏன் சொல்ல தப்பாக சொல்கிறான்னு தெரில. இந்த சென்ஸ் வச்சு தான் நான் வந்தேன். இந்த வில்லேஜை கண்டுபிடிச்சி இந்த வில்லேஜில் ஃபார்ம் லேண்ட் இருக்குன்னு நம்புகிறேன். ஓகே இது வரை நான் வெளியில் வந்துடுறேன். ஓகே நம்ம இப்போ வந்தாச்சு. சரி முட்டிக்கு வேண்டாம். ஓகே போட் விட்டு இறங்கிட்டு இந்த போட் அப்படியே உடச்சி கையால் எடுத்துன்னு வந்தேன். ஓகே இங்கே ஃபார்ம் லேண்ட் இருக்கு. அது எதுவும் இல்லை, அதில் எதுவும் இல்லை. அதான் நான் ஹேபர் மீன் அனுப்பிச்சிட்டேன். ஏன்னா ஐயோ மழை பெய்யுது. கொலை ஹெல்ப் பண்ணி இன்றைக்கி இந்த கொலை நான் பார்த்தேன். இன்னும் என்ன எதை இன்ஜின் கொடுத்துட்றேன். ஆனால் 32 எம்பது இல்லை எங்களுக்கு இருக்குது 4 எம்பது. 4 பேர் ஒரே இவன் தான் 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. சரி நம்ம போய் இப்போ கொஞ்சம் நான் மழை நின்னோடனே தான் நான் உங்களுக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா எனக்கு மழைன்னா கொஞ்சம் ஒத்துக்காது. அது என்ன மழை எனக்கு பிடிக்காது, இங்கிலீஷில் பிடிக்காது. ஏன்னு சொல்லணும் ஏன்னு தெரியுமா? அது ஏன்னா எப்படி சொல்கிறது, அங்கே பார்த்தா இப்போ இந்த இடம் எனக்கு தான் சொந்தம். கேரடோ கொட்டி கிடக்குது, எனக்கு இடம் தான் இல்லை. ஓகே இந்த கேரட்டில் எடுத்துக்கலாம். இவன் ப்ரெட் அந்த கையில் இன்னும் சுற்றிட்டாக்கா. பொட்டேட்டோக்கு இடம் இல்லை. அதில் நான் இது தூக்கி போடலாம். வீட் சீட்ஸ் இது எனக்கு தேவை, அப்புறமா எடுத்துக்கலாம். ஓகே நமக்கு இப்போ வந்து கேரட் பொட்டேட்டோ என்ன பொட்டேட்டோ நின்றுருக்கு. இது எப்படா இங்கே வந்துச்சு? இது வீச்சு சங்காய் விட்டுருந்தா இப்போ இங்கே வந்துச்சு. பொட்டேட்டோ அங்கே அந்த பொட்டேட்டோ நான் பார்க்கல. அது ஐயா பீட்ரூட் இடத்துக்கு இது கேரட். ஓகே இப்போ இந்த இடத்துக்கு நமக்கு காலி பண்ணல, ஏன்னா இதில் வேறு எதுவும் இல்லை. ஸோ இதனால் நம்ம வந்து என்ன பண்ண போகிறேன்னா இன்னொன்று ஃபார்ம் லேண்ட் பார்த்தேன். அதையும் எல்லாத்தையும் சார் நான் மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டாம். அது அந்த எல்லாத்தையும் பிடிங்கிக்க வேண்டாம். இப்போ அதில் வந்து அந்த இதில் ஃபார்ம் லேண்ட் இல்லையா, அதெல்லாம் இந்த வேறு வில்லேஜுக்கு கண்டுபிடிக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா அதில் வந்து கேரட் இல்லை. அந்த கேரட்லேயும் நான் எப்படி ஃபார்ம் வைக்கிறது, அதனால் நான் இப்போ பண்ணிட்டேன்னா இங்கே வருங்க வீட் சீட்ஸ் இருந்துச்சு. நான் வீட் சீட்ஸும் எடுத்துக்கிறேன், ஏன்னா எனக்கு வீட் சீட்ஸ் தேவை. அதே மாதிரி அங்கே ஒரு இடத்துல நான் விட்டுட்டு வந்துட்டேனே ஒரு 13 எவ்வளோ வீட் சீட்ஸ் அங்கே இருக்கும். அதையும் நம்ம போய் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல தான் ஓகே இங்கே ஒரு பொட்டேட்டோ இருக்குது பார்த்தேன். சரி இப்போ நம்ம போய்
இங்கே போகிறேண்ணா நான் மறுபடியும் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். 75 years later. வீட்டுக்கு வந்துட்டேன். அது என்னென்னா தலைமை கணேஷ்னு பேர் வந்துச்சு. அது ட்ராகன் தானே வச்சுருந்தோம். நான் ஃபஸ்ட் இது பிடிச்சதுக்கு மாற்றணும். சரி ஓகே, இப்போ நான் பண்ண போகிறேன்னா கோழி குஞ்சு தான். ஐயோ அது எப்படி சொல்கிறது, கோழி குட்டி தான். ஐயா எனக்கு அது குட்டியாது. கோழி தான் கூட்டிகிட்டு வர போகிறோம். கோழி இல்லை பண்ணி இல்லை நான் மாடு வைக்க போகிறதில்ல. மாடு ஏன்னா இதில் வைக்கிறதுக்கு எதுக்கு தெரியுமா, லாஸ்ட்டாக நான் சாப்பாடுக்கு நான் இப்பயே நம்ம ரெடி பண்ணிக்க வேண்டியதான். இல்லைங்க குட்டி கோழி இது என்ன மஞ்சள் கலர்லக்கு. 5 minutes later. அப்புறமேட்டு 5 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் வந்தாச்சு. குட்டி கோழியை நான் பெருசாக்கிட்டேன். இதை பார்த்தீங்கன்னா ஆடு சுற்றிட்டு இருக்கோம். இந்த ஆடு தான் அப்புறம் பிடிச்சிட்டு போகிறேன். இப்போ நான் மாடு பிடிக்க போகிறதில்ல, ஏன்னா இப்போ நான் அடித்தா கொண்டது அதை சாப்பிட்றதுக்கு தான். அது மாடு நான் சாப்பிட்ருக்கேன். ஐயோ அதை ஐயோ நான் ஆனால் இப்போ நான் பிடிச்சி வளர்க்க போகிறதில்ல. இதை பால் தருமா தெரியலையே, கரண்ட் தான் பார்க்கணும். சரி நம்ம அடுத்து இந்த வீடியோவில் நான் மாடு வைக்க போகிறதில்ல, நான் டைம் இல்லை. நம்ம அடுத்த வீடியோவில் நான் நெதருக்கு போவேன். அந்த நெதருக்கு போகிறதுக்கு முன்னாடி மாடு வளர்த்திட்டு இங்கே குட்டி பிடிச்சி எப்படிரா ஒயிட் கலர் மாடு. A few moments later. ஐயோ ஒன்று சொல்ல விட்றாங்களா. ஒயிட் கலர் மாடு, கிரே கலர் பிளாக் கலர் மாடு ஒன்று கிரே கலர் குட்டி போட்டுச்சு. நான் சொல்கிறதுக்குள்ள இது ஒட்டி பாருங்க, மாடு கோழியோ இவ்வளோ வளர்த்து வச்சுட்டேன். அதை குட்டி போட்டு வச்சுட்டேன். இப்போ அடுத்தது என்ன போகிறேன்னா இருங்க, பிக்குக்கு ராக் பாக் சாப். இவங்க 2 பேரும் குட்டி போட்டு வச்சிடலாமல்ல. இங்கே 2 பேரும் குட்டி போட்டு வச்சுட்டோம். இவங்க யார் அப்பா யார் அம்மான்னு பார்க்கலாம். ஓகே இல்லை கொடுத்துட்டாங்க, அதை குட்டி விட்டாங்க. குட்டி ஒயிட் கலர் இருக்குது, யாருன்னு தான் அப்பா அம்மான்னு தெரில. இந்த கலர் குட்டி இந்த டிங் டிங்னு ஓடி வரும். இது எனக்கு இதில் நான் ஏற்கனவே மைன்கிராஃப்ட் விளையாண்டுருக்கேன். என்ன இதில் எனக்கு ஒன்று கூட தெரியாது. நான் ஃபஸ்ட் டைம் விளையாடும்போது எனக்கு ஒன்றுமே தெரியாது மைன்கிராஃப்ட் பற்றி. அப்புறமேட்டு தான் கொஞ்சம் ஃபுல்லாக சாப்பாடு கொடுத்துட்டேன். ஏன்னா அப்போ சீக்கிரமாக வந்துடும், அதனால். ஓகே இப்போ நான் போய் இந்த மாடு சொல்லுவார் குட்டி நாய் தான் எனக்கு ரொம்ப டிங் 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 ஓடி வருது பாங்க. இப்போ நான் எது கூகுளுக்கு போயிருக்கேன்னா எனக்கு இது பண்ணுறது அது அது ஐயோ அந்த பனிக்குட்டி என்ன சாப்பிட்றோன்னு தெரியாது. ஸோ அதை நம்ம அட்ராக்ட் பண்ணி நம்ம அந்த இதுக்கு கூட்டிகிட்டு வரணுன்னா நம்ம இது தான் பண்ணி ஆகணும். அது அந்த ஃபுட்டு காமிச்சு அதை நம்ம கூட்டிகிட்டு வரணும். இது இன்னும் சொல்ல மாட்டேங்குது, மாட்டேப்பா பார்ப்போம். மைன்கிராஃப்ட் இது என்னென்னமோ போட்டிருக்கு, என்னடா ஒன்றுமே புரியல. இல்லை என்னடா சாப்பிடுன்னு போட்டிருக்கீங்க. இல்லை பிக் ஃபுட்டில் சாம்பி ஃபுட்டா இது இங்கே தான் கேரட்ஸ் அண்ட் பொட்டேட்டோஸ் அண்ட் பீட்ரூட்ஸ். ஓகே இதை சாப்பிட மாட்டுக்கு. ஓகே மறுபடியும் எங்கள் ஸ்கூலில் இருந்தாச்சு. ஸோ நம்ம அது என்னென்னா பொட்டேட்டோ கேரட் பீட்ரூட் சாப்பிடும். எனக்கு கேரட் இருக்குது, அது பொட்டேட்டோ கையில் இருக்குது, அதனால் நான் பொட்டேட்டோவே எடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் பிக்கிக்கலாம் இது பண்ண முடியாது, நைட்டாக போதா நான் ஃபார்ம் வச்சுக்கலாம். இங்கே பாருங்க டக்குன்னு மயமே முண்டு மாதிரி எனக்கு ஊட்டன் இருக்கும். அது என்ன இன்னொன்று நான் பண்ணுறதை காமிச்சிக்க மாட்டேன். இப்போ என்ன பண்ணலாம், குட்டி நாய் ஒன்று நூறு நைட் ஆச்சு கைஸ். நைட் ஆகி அது பேச விடுறாங்களா சாமாரி போய் நம்ம போய் வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். ஸ்டார்ட் வேலை, லெட்ஸ் கோ.
இப்போ நம்ம எது செய்ய போகிறோன்னா அயன் ஹோ ஸ்டிக் இல்லை ஸ்டிக் செஞ்சுக்கலாம். இப்போ பிளாங்க் சேர்த்து வச்சுட்டு அயன் ஹோ செய்யறதுக்கு வச்சு ஸ்டிக்கு வச்சா நமக்கு அயன் இது ஆக்ஸா அடுத்து தான் அயன் ஹோ கிடைக்கும். இந்த அயன் ஹோ எதுக்குன்னு சொல்கிறேன் இருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பிரெட் சாப்பிட்டுப்போம். கோழி அப்புறமேட்டு ஆடு இதுக்கு தானே யூஸ் ஆகும். இது எதுக்கு பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா இதில் தான் நம்ம ஊற்ற முடியும். அதுக்கு முன்னாடி இதில் நம்ம தண்ணி பாஸ் பண்ணணும். ஏன்னா இது ட்ரை ஆயிரும். இது மறுபடியும் லேட் ஆயிரும். 2000 years later. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது பண்ணி வச்சுருப்பேன். ஏன்னா வீடியோவை காமிக்கிறேன் அதுக்குள்ளே பண்ணி முடிச்சுன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அது என்னென்னு தெரியுமா? நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா நமக்கு இடம் நிறைய வேணும். அதனால் நம்ம தண்ணியை அடியில் பாஸ் பண்ணி விடுவோம். அப்போனா அது இதை ஈரமாகி அது நம்ம இது வைக்கலாம். அது அது என்ன விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன்னா அது என்ன ஒர்க் அவுட் ஆகலை. அதை அப்படி பண்ணி இது பண்ணி மறுபடியும் பண்ணி லாஸ்ட்டாக சரி இப்படியே பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் இல்லைன்னா நடுவில் பேசும்போது இதில் வந்துடுது. பேச நடுவில் வந்துடுது. இல்லைண்ணா நான் வீட் டீச்சர் அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம கிராஸ் இருக்கலாம். அந்த கிராஸ் அடிச்சா சில கிராஸ் தான் வீட் சீட்ஸ் அப்படியே ட்ராப் பண்ணும். சில கிராஸ் வீட் சீட்ஸை ட்ராப் பண்ணாது. ஸோ அதனால் ஓகே இதுதான் வீட் ஃபார்ம். இந்த வீட் ஃபார்ம் ஆச்சுன்னா நமக்கு வீட் கிடைக்கும். அதுதான் ஹேபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ தான் எனக்கு புரியுது. ஃபஸ்ட்டு ஹேபிள் தான் நம்ம ஒரே வழி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஓகே நம்ம கோழிக்கு கொடுக்க போகிறேன்னு நினச்சிட்டு இருப்பீங்களா? நான் கொடுக்க மாட்டேன். A few moments later. தூங்க போகிறேன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா தான் தூங்கி போய் அது என்னென்னமோ நிறையா விஷயங்கள் பண்ணி லாஸ்ட்டாக எல்லாம் அது நான் ரொம்ப ப்ராசஸ் ஆச்சு. அது நான் கட் பண்ண எனக்கே தெரியாது. ரொம்ப நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் அதை சும்மா சுற்றிட்டு இருப்பேன். சரி நான் அதை கட் பண்ணியான்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். ஓகே இப்போ என்கிட்ட வுட் இல்லை. ஏன்னா இப்போ அடுத்து செய்கிறதுக்கெலாம் நமக்கு வுட்டு நிறைய தேவை. இப்போ நம்ம எல்லா வுட்டையும் சர்வ் பண்ணிட்டுருக்கோம். ஓகே ஒரு வழியா ஃபுட்டெலாம் ஐயோ மைண்ட் பண்ணிவிட்டு மரத்தை மைண்ட் பண்ணி பண்ணேன். ஓகே இப்போ நம்ம ரோஸில் எடுத்துக்கிறேன் தான். ரோஜா பூ என்ன பூ ப்ளூ கலர் பூ மஞ்சள் கலர் பூ ப்ளூ கலர் பூ. ஓகே இப்போ நம்ம எல்லா பூ எடுத்துக்கு வந்தோன்னா ஐயோ அந்த ஆடு இருக்குல்ல அது நம்ம கலர் மாற்ற முடியும். கலர் வந்தால் கலர்ஃபுல்லாக இருக்கும்ல அதுதான் கலர் மாற்றிட்டு வந்தேன். ஐயோ எவ்வளோ நிறைய வீடு நான் மைண்ட் பண்ணிட்டேன். அதனால் இந்த மஞ்சள் கலர் ஏதாச்சும் மஞ்சள் டையும் செஞ்சுக்கலாம். ஓகே இப்போ எல்லாத்தையும் கலர் மாற்றவே இருந்தால் கலர் மாற்ற சும்மா அது நம்ம கிளிக் கொடுத்தாலும் போதும். கலர் மாறிடுச்சு. ப்ளூ கலரு ஆடு ரெட் கலர் ஆடை ஆக்க போகிறேன். ஓகே இது நம்ம இது தைக்கலாம். இது ரெட்டு இன்னும் ஒன்று இது ரெட்டு இது ரெட்டு. ஓகே எல்லாம் தீர்ந்து போச்சு. நான் சும்மா பண்ண அது கலர்ஃபுல்லாக இருக்கும் மெயின். அதை அடித்தா நமக்கு அந்த என்ன கலர் இருக்கோ அந்த உள்ளு கிடைக்கும். எல்லாத்துக்கும் சாப்பாடு என்ன சாப்பிடு இந்த சாப்பிட இது கொடுத்ததுக்கான எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அது என்னென்னா ப்ளூ அது சரி ஒயிட்டும் பிளாக்கும் குட்டி போட்டதில் நமக்கு கிரே கலர் குட்டியோட கிடச்சிச்சு. அதே மாதிரி ரெட்டு ப்ளூ எங்கே அது ரெட் கலர் கிடச்சிருக்கு. சில டைம்ஸ் கிடைக்க மாட்டேங்க. ஆரஞ்சு கலருக்கு நான் எல்லோக்கும் எல்லா ஆடுக்கும் இதுக்கும் போட்டேன். இது ரெண்டு ரெட் கலர் இருக்குது. சில டைம்ஸ் நடக்க மாட்டேங்க. சரி நம்ம குட்டி போட்டு மறுபடியும் அதிகம் வேண்டாம். ஏன்னா இடம் பத்தாது. இதில் மூச்சு சாவாங்க. அதுக்கு நம்ம எதுக்கு அதான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் என்ன பண்ண வைக்க போகிறோன்னா
பொட்டேட்டோ ஃபார்ம் வைக்க போலும் இல்லை. சரி, பொட்டேட்டோ ஃபார்ம் வைக்கிறதுக்கு முன்னாடி கேட் ஃபார்ம் வச்சிடலாம். கேட்ஸ் ஏன்னா எங்களுக்கு அதிகமாக இருக்குது. அது ஏதோ 42 என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன். அது எல்லாமே இதுதான் ஃபார்மில் கிடைச்சிது, வில்லேஜில். இது எனக்கு பிடிக்காத வில்லேஜர் யார் தெரியுமா? அது யார் பேருனா இந்த வில்லேஜர், அந்த விவசாயி தான். ஏன்னா நம்ம எடுக்க போனால் உடனே பிடிக்கிட்டு போயிடுவா. அதுக்குள்ளே இப்போ நான் எல்லாம் ஸ்பீட் பண்ணி அதையும் ரொம்ப நேரம் ஆகிக்கும், அதனால எல்லாம் ஸ்பீட் பண்ணி பேக்ரவுண்ட் சவுண்டாக பேக்காக போட்டுருப்பேன். ஓகே, இப்போ நம்ம அடுத்து பொட்டேட்டோ ஃபார்ம் வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பொட்டேட்டோ ஓகே, பொட்டேட்டோ ஃபார்ம் வைக்க இங்கே வச்சு ஓகே, இப்போ நம்ம வந்து பொட்டேட்டோ ஃபார்ம் வச்சாச்சு. ஐயோ, பொட்டேட்டோ ஃபார்ம் வச்சு இப்போ எங்கே போயிட்டுருக்குன்னா பன்னிங்களை வளர்த்து நமக்கு பொட்டேட்டோ தான் சொல்லியிருப்பேன். பொட்டேட்டோ வச்சு தான் நான் வளர்த்த போகிறேன். ஓகே, இங்கே ஒரு பன்னி பார்த்தா மூக்கு பெருசாக. ஐயோ காடியாக இருக்கு. இந்த பன்னிங்களை குட்டிக்கிறதுக்குள்ளே நான் போடு இருந்துச்சு. அந்த ஆடு நான் நிறைய ஆடு குட்டி போட்டு வச்சுருக்க மாட்டேன், ஏன்னா வீட்டு தீண்டு போயிடுன்னு நான் நிறைய ஆடு நான் கூட்டிகிட்டு தான் வந்துருப்பேன். எல்லோரும் ஒரு பொண்ணு நான் மாட்டிக்கிச்சா, அது ஒரு வெளியில் போகிறான். இப்போ இவனையும் குட்டி போட வைக்கணும். குட்டி போட்டாங்க. ஓகே, இப்போ தான் என்னோட குட்டி பீக்கு அது கண்ணு போடுப்பா, கருப்பு கலராக அந்த ஒயிட் கலர் காணும். ஓகே, 2000 years later. அப்புறமேட்டு இப்போ தான் தூங்குறேன். ஏன்னா அது இன்னும் நான் இப்போ போயிட்டுருக்கு. அது நான் குட்டி நாய் காய்ஸ், இந்த குட்டி நாய் வளர்ந்துருச்சு. பார்த்தீங்கன்னா பாருங்க, கோழி அது முட்டை போட, அந்த முட்டை வச்சு நம்ம பம்கின் சுகர் அப்புறமேட்டு அந்த முட்டை அது 3 வச்சு நம்மளால் பம்கின் பை செய்ய முடியும். இப்போ பம்கின் நான் எங்கே போய் தேடுறது? நான் இப்போ எங்கே போகிறேன்? பூ பறிக்க போகிறேன் மறுபடியும். இந்த பூ பறிக்க போகிறது எதுக்குன்னா, ஸோ இதுதான் இப்போ நான் நாய்க்கு பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ நம்ம ரெண்டு நாய் இருந்தது 3 நாய் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு நாய்க்கு பேர் வச்சுட்டேன், 2 நாய் பேர் வைக்க சுகர் கண்ணு இருக்க வந்தேன். அப்படின்னா சரி நம்ம டை செஞ்சுட்டு நான் டை செஞ்சுட்டுருக்கேன். அப்போ எதுக்குன்னா அது ஒரு காரணமாக தான். அது எதுக்குன்னா நான் டை வச்சு நான் இது பண்ண போகிறேன். எப்படி சொல்லுது நாய் அந்த கழுத்தில் இருக்க அந்த ரிப்பன் கலர் மாற்றலாம், அந்த கலர் அந்த வச்சு கலர் மாற்றலாம். அதை அத்தை பண்ண போகிறேன். இங்கே சுகர் கேன் பார்த்தோன்னா, இப்போ இந்த சுகர் கேன் எனக்கு தான் வந்தேன். இந்த மஞ்சள் கலர் தேவையில்லை, நான் மஞ்சள் கலர் வைக்க போகிறதில்ல. ப்ளூ கலர் இருக்குது, ரெட் கலர் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. ஐயோ இது தீல் போகிறது. இன்னொரு உடச்சி பார்ப்போம். தீல் போகுது, நல்லா இருக்கே. ஓகே, அந்த 2 இன்ச்சு எடுத்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம போய் இதையும் எல்லா சுகர் கண்ணையும் எடுத்துக்க வேண்டியதுதான். ஓகே, எல்லா சுகர் கண்ணையும் எடுத்தாச்சு. இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா, அங்கே இருந்த தூரத்தில் பார்த்தோன்னா கலர் பூவாக இருந்துச்சா. ஓகே, கலர் பூவாக இருக்கல. ஸோ நம்ம அதை வச்சு நம்ம டை செய்ய முடியும். அந்த பூ வச்சு தான் டை செய்ய முடியும். ஆனால் டை செஞ்சுட்டு அதுக்கு அழகாக அந்த ரிப்பன் ஒன்று நேம் டேக்காக அந்த பேப்பர் அப்புறம் நான் சுகர் கண்ணு இது எனக்கு தேவையில்லை. இந்த டை இது எனக்கு கிரேட் டை வரும். ஒயிட் டை வேணும், நைட் விஷன் பொஷன் ஒன்று இருந்தாவே எனக்கு போதும்.
ஓகே நைட் டியூஷன் போச்சிடலாம். இப்போ நான் அங்கே போய் பார்த்தா அங்கே ரெட் கலர் நமக்கு தேவையில்ல. அதாவது தூரத்தில் போய் பார்த்தோன்னா வேறு அந்த ஆரஞ்சு கலர் இருந்துச்சு. ஆரஞ்சு கலர்லேயும் நம்ம பறிச்சுப்போம் சொல்லிட்டு நான் ஆரஞ்சு கலர்லேயும் பறிச்சுட்டு இருந்தேன். நமக்கு ஆரஞ்சு கலருக்கு இது வந்து கூட ஆரஞ்சு கலர் ஆரஞ்சு இது நான் ஆரஞ்சு பறிக்கிறேன். ஏன்னா நாடுக்கு கலர் மாற்றல நம்மளாம் ஜாலியாக இருக்கும். அது கலர் நல்லா இருக்கும்ல, அதனால ஆரஞ்சு செஞ்சுக்கலாம். இல்லை இடம் பத்தாது. ஓகே இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறது? ஓகே இப்போ நம்ம வந்து அது நான் ஆரஞ்சு டையை தூக்கி போட்டேன். இதையும் தூக்கி போட்டேன் போதும். இது நமக்கு இது வந்து கலர் மையம் வேணும். இல்லை இவ்வளோ கலர் மாட்டிட்டேன். இந்த இது போய் ஏதோ அலுமினியம்னு நினச்சேன். இந்த மெஜெண்டினா டைக் தருது. ஓகே மெஜெண்டினா வந்து என்னென்ன போடாத டே உனக்கு கலர் கொடுக்கணுன்ற. டே கலர் வேணுமாடா? கலரா டே கலர் வேணும்டா உனக்கு. கலக்கணும் இப்போலாம் தெளி போட்டானா அழக்கணும். டே எங்கடா போயிட்டேன்? டே அவன் எங்கடா? இங்கே இருக்கா. கலர் என்னடா கலர்லாவே இல்லை. நம்ம அப்புறம் மாற்றிடலாம். இப்போ வந்து நான் ப்ளூ டே என்ன ஆமாம் ஸ்பைக்கு தான் கொடுக்க போகிறேன். ஸ்பைக்கு அந்த இந்த ஸ்பைக் ப்ளூ கலர். அவன் ஆரஞ்சு கலர் நல்லா இல்லை. இதுவும் நல்லா இல்லை. இந்த இதுவும் நல்லா இல்லை. இவன் நான் உட்கார வச்சுட்டேன். நான் அப்படி விட்டுட்டு போயிடுவான். 75 years later. ஓகே ஒரு வழி வந்துட்டேன். இது இங்கே வந்துட்டு இவன் கலர் நல்லாவே இல்லையா? அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா ரோஜா பூ பறிக்க போகிறேன். ரோஜா பூ தூக்கி போட்டு எது தூக்கி போடலாம் ப்ளூ டைட்ட. இது பாப்பியா? இது ரோஜான்னு நினச்சிட்டு. அப்போ எது ரோஜா? பாப்பின்னு போட்டிருக்கு. இவ இன்னொருத்த எங்கே? நீ அங்கே இருக்கான். வாடா கலர் மாற்றிடு. ஓகே இந்த கலரே அவனுக்கு நல்லா இருக்கு. மெஜெண்டினா கலர் வந்து இவனுக்கு இந்த ஆரஞ்சு கலர் புதுசாக குட்டி போட்டானே அவன் அங்கே இதுதான். இவனுக்கு போய் கலர் கொடுத்துட்டு இப்போ நம்ம போய் பேர் நேம் டேக்குக்காக நம்ம ரெடி பண்ண வேண்டாம். நேம் டேக் வைக்க எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன்னா கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். அங்கே இருக்க அவனுக்கு நம்ம ஆரஞ்சு டை கொடுப்போம். கலர் இருக்காங்க நல்லா இருக்கு பாருங்க. அந்த சைடு போட்டி போயிட்டான். ஸோ இப்போ நம்ம சுற்றித்தான் போகணும். இடம்ல நம்ம இது கதை திறந்தோம்னா எல்லோரும் வெளியே ஓடி போயிடுவாங்க. அப்போ தான் கஷ்டப்பட்டுலாம் வேஸ்ட்டாக போயிடும். இது போட்டா இவன் கடைசியில் இவங்க நான் அடித்து தான் கொல்ல போடுறேன். ஏன்னா நான் அது அவங்களுக்கு வச்சதா அதுக்கு தானே. இந்த சும்மா எதுக்கு நான் வைக்க போகிறேன்? அது ஏன்னா நான் வந்து அவங்க இப்போ நம்ம சேமிச்சு வச்சோம் இங்கே வந்து அப்போ வந்து நமக்கு வந்து சாப்பாடு கிடைக்கும். அந்த ஏன்னா இப்போ நான் நேரத்துக்கு நாய் கூட்டிகிட்டு போகிறேன். தனியாக போனோம்னா தோலை உரிச்சிடுவாங்க. இதுக்கு பேப்பர் செய்ய நம்ம பேப்பர் மட்டும் பண்ணாது ஒன்று தேவை. அது என்னது? நம்ம இடத்த வந்து கிளியர் பண்ணிடலாம். பிட்டிச் இதெல்லாம் தேவை செஸ்ட் வச்சிடலாம். இதுதான் ரொம்ப முக்கியம். ஆக்சுவலி இப்போ நான் அயன் இன்கட் வச்சு பண்ணுறேன். உங்களால் வேறு என்ன இன்கட் வச்சு தான் பண்ண முடியும். ஏன்னா காப்பரு நம்ம என்ன இன்கட் வச்சு தான் பண்ண முடியும். அது எப்படி என்ன இப்படி இப்படி வச்சு ரெண்டு வச்சு இது ஒன்று வச்சா நேம் டேக் வரல. அப்படி எப்படி செய்யணும்? இது எப்படி ஒரு பேப்பர் போடுமா? ஒரு பேப்பர் போதும் மாட்டுக்க. நம்ம இன்கட் வச்சா இன்னும் நேம் டேக் கிடச்சிடும். ஓகே நைட் ஆகுது. நைட் டைம் மறுபடியும் நான் வந்து இந்த இதெல்லாம் ஃபுல்லாக நான் இதுதான் கிரியேட்டிவ் மோட் சர்வே மோட் இல்லை. நான் நைட் விஷன் போஷன் குடிச்சது அதாவது போன வீடியோவில். இங்கே நேம் டேக் இங்கே நேம் இப்போ வந்து இது வீடியோ இப்போ நம்ம இவனுக்கு போகிறேன். சேசிக்க போகிறோம். யாருக்குன்னா அந்த ஒருத்தர் இருப்பார்ல அந்த ப்ரௌன் கலர் அவனுக்கு. இவனுக்கு என்ன பேர் வைக்க? அந்த குட்டி போட்டவனுக்கு என்ன பேர் வைக்க போகிறேன்னா லக்கின்னு பேர் வைக்க போகிறேன். லக்கி ஸ்பெல்லிங்கு வருமா தெரியல. வராது நினைக்கிறேன். வராது.
ஓகே ஓகே போதும். இது என்ஜாய் பண்ணி கேட்குறாங்க. அதாவது என்னென்னா ஒரு லெவல் இப்போ வந்து 32 வந்துச்சு, 30 மாதிரி இருக்கும். லக்கி லக்கி இவ்வளோ லக்கி இல்லை, நிறைய எங்கே லக்கி இங்கே இருக்கா லக்கி. இப்போது பார்த்தீங்கன்னா சேஸ். ஓகே லைக் லக்கி சேஸ். ஓகே 3 பேருக்கு பிரிச்சாச்சு. ஓகே 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 இப்போ நம்ம பிரெட் சாப்பிட்டுக்கலாம். அடுத்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த வீடியோ முடிச்சுக்க போகிறோம். ஸோ ஆல் த கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தான் நிறைய அதுவும் இன்னும் கமெண்டே சர்வர் க்ரியேட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அது நான் இன்னும் க்ரியேட் பண்ணி முடிக்கல. நான் க்ரியேட் பண்ணிவிட்டு நானே வீடியோ சொல்லுவேன். அதே மாதிரி சர்வர் க்ரியேட் பண்ண சொல்லுவதே எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. அந்த கமெண்ட் என்னென்னு அதை நான் பின் பண்ணுறேன், ப்ளேஸ் பண்ணுறேன். அந்த கமெண்ட் என்னென்னா ஜாம்பி மோட் ப்ளே பண்ணுங்கன்னு போட்டிருக்கோம். ஜாம்பி மோடு என்ன பண்ணணும் என்ன தெரியாது. ஸோ அந்த மோடு இப்போ நான் மோடு இப்போதைக்கு ப்ளே பண்ண போகிறதில்ல. நான் எண்டு போர்ட்டல் எண்டர் ட்ராகன் அடிச்சுட்டு தான் அப்புறம் தான் மோடுக்கு போவேன். ஸோ அது வரைக்கும் இந்த வீடியோஸ் மிஸ் பண்ண பாருங்கள். இவர் தான் ஒரே ஒரு எனக்கு சப்ஸ்கிரைபர், இந்த ஒருத்தர் தான். மீதி அவர் தான் நிறைய டைம் கமெண்ட் பண்ணியிருக்காரு. மீதி ஃபுல்லாக என் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணது. அதே வீடியோவில் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணிருப்பாங்க. அந்த வீடியோ தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே ஓகே இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. ஓகே நான் உங்கள் ட்ராகன் கேமர். இந்த வீடியோ வித்தின் கிளம்புறேன். பாய் கைஸ்.